நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். அதாவது எளிமையான முறையில் தோட்டம் ஆரம்பிக்கலாம். சுலபமான முறை 0% செலவில்லாத ஆரம்பிக்கலாமா? எப்படி செலவில்லாத ஆரம்பிக்கலாம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருள்கள், நம்ம கையாளாத பொருட்கள், எடுத்து ஏற கட்டின பொருள்கள், பழசு இந்த அலுமினியம், பிளாஸ்டிக் பாட்டிலு, சில்வர் பாத்திரம், இந்த தண்ணி 25 லிட்டர் கேன் தண்ணி, அந்த மாதிரி கேனு அந்த மாதிரிலாம் கீழே ஹோல் போட்டுட்டு நம்ம தொட்டி வாங்காத நம்ம தோட்டம் ஆரம்பிக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு 4-5 ஹோல் ஒரு சுண்டு வரல் போடுற அளவுக்கு நம்ம ஹோல் பண்ணிக்கலாம். ஹோல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் என்ன மண் இருக்குதோ, உங்களுக்கு எளிமையான முறையில் இல்லை உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மண் முடிஞ்சால் அது கூட கொஞ்சம் எம்சாண்டு பக்கத்தில் கொஞ்சம் இருந்தால் கூட, ஆற்று மணலும் எம்சாண்டாக இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம கலந்துக்கலாம். கலந்து நம்ம செடி வைக்கிற இடத்துல ஆனால் தோட்ட மண் தான் இருக்கணும். மாட்டு சாணம் இருந்தாலும் எடுத்துக்கலாமா? மாட்டு சாணம், ஆட்டு சாணம் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூச்செடிகள்லேருந்து கூட தோட்டம் ஆரம்பிக்கலாமா? நான்லாம் ரோஜா செடிங்கள்லேருந்து தான் தோட்டம் ஆரம்பித்தேன். நம்ம எதுவுமே செலவு பண்ணாமல், விதை கிடைக்கணுமா, வீட்டில் இருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம். கனிஞ்ச தக்காளி நல்லா தேர்ன மிளகாயாக பார்த்துக்கு, நம்ம மிளகா மல்லி அரைக்கும் போது கூட மிளகாய் வரும். அந்த மிளகாயை விதைய எடுத்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே அந்த மிளகாய் விதையை தூவி விட்டு மேலே 1/2 இன்ச்சுக்கு மண் போட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்தால் நமக்கு நம்ம இயற்கையான முறையில் மிளகாய் கிடைக்குமா? 2வது நம்ம தோட்டம் வைக்கிற தோட்டம் வைக்கும்போது ட்ரைனேஜ் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஹோல்ஸ் இருக்கணும். ஹோல்ஸ் போடுறோம்ல, அதில் தண்ணி கீழே போகாத ஓட்டாஞ்சில்லோ கல்லை வச்சு தான் நம்ம மண் போட்டு செடி வைப்போம். அந்தமாதிரி அதில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. ஓரளவுக்கு சின்ன ஹோலாக போட்டுட்டிங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கும், நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ மண் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வேர் அழுக வாய்ப்பு இருக்குது. ட்ரைனேஜ் நல்லா இருக்கணும். 2வது காத்தோட்டமாக இருக்கணுமா? ஒரு செடிக்கும் மற்ற செடிக்கும் கேப் இருக்கணும். 3வது வெயில் நல்லா தேவைமா? அதுக்கு காய்கறிகளுக்கெல்லாம் தோட்டம் காய்கறி பயிரெல்லாம் வச்சிங்கன்னா மினிமம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயில் வேணும். இன்னும் பழமரங்கள் வச்சிங்கன்னா அவங்க வெயிலே 7-8 மணி நேரம் வெயிலே இருக்கணும். ஒரு இதுக்கும் ஒரு தொட்டிக்கும் கேப் விட்டு வைங்க. எந்த செடி வச்சினாலும், நீங்கள் பூச்செடி வச்சாலும், பழச்செடி வச்சாலும், காய்கறி செடிகள் வச்சாலும், கொடி வகைகள் வச்சாலுமா, எல்லாத்துக்குமே பேசிக் நமக்கு தோட்ட மண் நல்லா இருக்கணும். மண்ணில் தான் அது 75% மண்ணில் தான்மா வளருது. ஒரு ஆரோக்கியமான மண்ணாக இருக்கணும். மண் நைஸாக இருக்கணும், கட்டி முட்டி இருக்கக்கூடாது. அதில் ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு இப்போல்லாம் வர்ற ஜவுத்தாள் கவர்லாம் அதில் இருக்கக்கூடாது. ரெகுலராக நம்ம தண்ணி தெளிச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கணும். தோட்டத்திற்கு தண்ணி ஊற்றுறதுமா, ஒன்று காலையில் ஊற்றணும், இல்லைனா மாலையில் ஊற்றணும். இடைப்பட்ட நேரம் இந்த வெய்ய நேரத்தில் தண்ணி ஊற்றினா வேறு சுட வாய்ப்பு இருக்குமா. நீங்கள் காலையில் ஊற்றுங்க, இல்லைன்னா மாலையில் ஊற்றுங்க, சரிங்களா? அது ஒன்றும் ஆகாது. செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல வெய்ய நேரத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுறதே செடியில் ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்து ஊற்றணுமா. ஈரப்பதம் இருந்தால் நம்ம தண்ணி கொடுக்க வேணாம். மண் ஒரு மாதிரி நனைஞ்ச மாதிரி இருக்கும். ஈரப்பதம் இருந்தால் தண்ணி கொடுக்க வேணாம். அப்போ தான் வேர் நல்லா பிடிச்சி வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். தண்ணி நம்ம ஊற்ற சொன்னாங்கன்னு தொடர்ந்து நம்ம ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் தொட்டியினுடைய கொள்ளளவுன்னு இருக்குது. தொட்டி சைஸ் இருக்குல்லம்மா, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ட்ரம் வரைக்கும் இருக்குது. எவ்வளோ தண்ணி அதுக்கு தேவைப்படும். சின்ன சின்ன தொட்டிக்கெல்லாம் உங்களுக்கு 1 டம்ளர் அளவுக்கு போதுமா. மேலே தான் மண் காயும். ரெகுலராகவே மேலே தான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக தான் மண் காயும். அந்த மண் நனைகிற அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும். நம்ம தண்ணி நிறையா கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம மட்டும் ஊற்றி தண்ணி கீழே போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். நீங்கள் தோட்டம் வைங்க. தோட்டம் வைக்க ஆரம்பித்தோடனே நீங்களே ஒரு சிலதெல்லாம் கற்றுக்கலாம். அப்புறம் நம்ம தோட்டம்னு வச்சிட்டா நிறையா எக்ஸ்ட்ரா செடியெலாம் நமக்கு பயனுள்ள செடிகள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்போ என்கிட்ட கோழிக்கொண்டை இந்த ஜினியா மலர்லாம் நிறையா வந்துட்டு இருந்ததுமா. இப்போ ஒன்றையும் காணோம். நானே தேடிக்கிட்டு இருக்கேன். ஜினியா இந்த வருஷம் இதுதான் இப்போ தான் ஒரு 10 நாளாக இல்லை. கோழிக்கொண்டை ஒரு மாதமாக இல்லைம்மா. எதுலையோ ஒரு தொட்டியில் வராதான்னு நான் பார்த்துட்ருக்கேன். அவசியம் தோட்டம் வைங்கம்மா. இயற்கையான முறையில் உரம் போட்டு தான் நம்ம தோட்டம் வைக்கணும். நம்ம சந்தையில் விற்கிற உரங்களை வாங்கிட்டு கொடுத்து நம்ம உரம் வைக்கிறதுக்கு, தோட்டம் வைக்கிறதுக்கு அதுக்கு நோ யூஸ்மா. நம்ம இயற்கையாக கொடுத்தா நம்ம வீட்டில் விளை வச்சு நம்ம சாப்பிட்றது, நம்ம பயன்படுத்துறது, அது ஒரு மன திருப்தி தான், மன சாந்தி தான். அதில் பூச்சி பொட்டி ஏதாவது வராதா இருக்கான்னு பார்த்துக்கணுமா. எப்படியும் எதுலையாவது அந்த பூச்சிகள் வரும், இலை சுருட்டல் வரும்.
நம்மக்கிட்ட என்ன கிச்சன் வேஸ்டேஜே இருக்குமா, அப்புறம் நம்ம தோட்டம்னு வைக்க ஆரம்பித்த உடனே நம்ம இயற்கை உரம் தான் பயன்படுத்தணும். இயற்கை உரம் நிறைய இருக்குமா. மணிலா புண்ணாக்கு இருக்குது, மீன் அமினோ அமிலம் இருக்குது, வாழைப்பழம் அமினோ அமிலம் இருக்குது, பஞ்சகாவியா இருக்குது, புளிச்ச மோர் இருக்குது, தயிர் இருக்குது, அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடிக்கிற தண்ணி, இது எல்லாமே இயற்கை உரம் தாம்மா. நம்ம டெய்லியும் காய் அரியிறதெல்லாம் வச்சு ஒரு வாரம் தண்ணி சேர்த்து கூட அதில் தண்ணி கலந்து ஊற்றலாம் செடிங்களுக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு இயற்கை உரம் கொடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு தோட்டம் வைக்க ஆரம்பிங்கம்மா. ரொம்ப ரொம்ப சுலபம். இது ஆடி மாதம், தேதி இன்றைக்கி 9ன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது நமக்கு. 10 நாள் வச்சுக்கலாம். தாராளமாக நீங்கள் விதை போட ஆரம்பிக்கலாமா. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இப்போ தான் விதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விதை போட்டு நம்மகிட்ட ஒரு 10 நாள் விதை இருக்குது, 2 நாள் 3 நாள் துளிர் வந்திருக்கு. இந்த இதில் கூட துளிர் வந்திருக்கு. நாட்டு காராமணி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் தோட்டம் வைக்கிறதுக்கு விதை போடுறதுக்கு ரொம்ப ஏதுவான டைமு. நம்ம வீட்டில் வந்து பசுமைன்னு ஒன்று இருக்கிறது ரொம்ப நல்லதும்மா. வீடு மட்டும் அழகாக இருந்து நம்ம எல்லா பொருளும் வச்சுருந்து இல்லை, நம்ம வீட்லேயும் பசுமை இருக்கணும். ஒரு கொடி வகை, ஒரு மர வகை இருக்கணும். அழகாக தோட்டம் வைக்கலாம். தோட்டத்துக்கு ஒன்றும் நமக்கு கஷ்டமே கிடையாதும்மா. ரொம்ப ரொம்ப சுலபம். முடிஞ்ச அளவுக்கு தோட்டம் வைங்கம்மா. நன்றி.